கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில்தான், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அறியாத போஜனத்தை உட்கொண்டிருந்திருப்பாரேயானால் அந்த போஜனம் என்ன என்பதை தியானிக்கும் போது 34ஆம் வசனத்திலே அதற்கான பதிலை கொடுக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ப சீஷர்கள் அறியாத போஜனமாக இயேசு கிறிஸ்து உட்கொண்ட போஜனம் என்ன என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை முடிக்கிறவராக, அதுவே அவருடைய போஜனமாக காணப்பட்டதாக இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் உண்டு. அனுதினமும் நம்முடைய சரீரம் பலனடையும்படியாக சரீரத்துக்கு தேவையான போஜனத்தை நாம் உட்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம், புசிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றும் வண்ணமாக நாம் ஜீவிப்போமே. ஆனால் நாமும் கூட மற்றவர்கள் அறியாத போஜனத்தை புசிக்கிறவர்களாக நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோம். இந்நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை, போஜனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் புசித்து பலப்பட்டவர்களாக சரீரத்திலே காணப்படலாம். ஆனால் தேவன் உங்களை ஜெனிப்பித்ததன் நோக்கம் என்ன என்பதை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியான ஜீவியத்தை செய்து வருவீர்களானால் நீங்களும் கூட மற்றவர்கள் யாரும் அறியாத போஜனத்தை, வெளிப்படுத்தல்களை, சத்தியங்களை தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய மன்னாவாக பெற்று உட்கொண்டு அதன்படி வாழ்ந்து தேவ சித்தத்தை, அவருடைய கிரியையை உங்கள் ஜீவிய காலத்திலே செய்து நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்பினது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம், இதுதான் தேவ சித்தம், இதைதான் இந்த நாளிலே நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய கேள்வியாக நமக்கு முன்பாக காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைய தினத்திலே நான் செய்து நிறைவேற்ற வேண்டியது என்ன? ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு கேள்வி நமக்கு முன்பாக எழும்புகிறது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவ சித்தமாக செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன, எதை நான் செய்யக்கூடாது என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக காணப்படுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் இதுதான் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம்
செய்து நிறைவேற்றி மற்றவர்கள் அறியாத போஜனத்தை உட்கொண்டவர்களாக தேவனுடைய கிரியையை செய்து முடித்தவர்களாக காணப்படுவோம். அப்படி தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் தியானித்த வேளையிலே ஸ்தோத்திரம், முதலாவது நாம் கற்றுக்கொண்டோம், தேவ சித்தத்தை பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவது, தேவ சித்தத்தை சரியான தரிசனங்கள் மூலமாகவும் சரியான சொப்பனங்கள் மூலமாகவும் சரியான தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக, தேவ சித்தத்தை நாம் வேத வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். நான்காவதாக, தேவ சித்தத்தை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதை திருஷ்டாந்தங்கள் மூலமாக கற்றுக்கொண்டோம். ஐந்தாவதாக, தேவ சித்தத்தை நற்கிரியைகள் செய்வதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆறாவதாக, தேவ சித்தத்தை மனம் புதிதாக்கப்படுகிறதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். ஏழாவதாக, தேவ சித்தத்தை தேவ ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் அறிந்து கொள்ளலாம் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே கடைசியாக ஸ்தோத்திரம், தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை குறித்து தியானிக்கும் போது தேவ சித்தத்தை நிபந்தனையோடு கூடிய ஜெபத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? நிபந்தனையோடு கூடிய ஜெபத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதற்கு நாம் திருஷ்டாந்தமாக கிதியோனுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். இஸ்ரவேலரை ஆளும் பொருட்டாக தேவன் கிதியோனை என்ன செய்கிறார் என்றால் பிரித்தெடுக்கிறார். இதை குறித்து நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலேயும் 7ஆம் அதிகாரத்திலேயும் நாம் படிக்கிறோம். கிதியோன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பல காரியங்களை செய்தான். தேவன் மீதியானியரை அவன் கையிலே ஒப்பு கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார். யுத்தத்திற்கு முகங்காட்டுகிற தருணம் வந்தபோது தன் கையினால் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு உண்டாகுமோ என்ற சந்தேகம் யாருக்கு உண்டானது என்றால் கிதியோனுக்குள்ளாக எழும்புகிறது. இந்த சந்தேகத்தை நிவிர்த்தி செய்து தேவ சித்தத்தை அறிய கிதியோன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு நிபந்தனைக்குள்ளாக பிரவேசிக்கிறான். அதை குறித்து நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பிரைஸ் தி லார்ட் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது கிதியோன் வைத்த நிபந்தனைகளை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது என்று படிக்கிறோம். அப்ப தேவன் தன்னோடு இருக்கிறாரா? தேவன் மீதியானியரை தன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பாரா? தேவனுடைய வார்த்தைகள் உண்மைதானா என்பதை கிதியோன் உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு நிபந்தனைக்குள்ளாக கடந்து செல்கிறான். தெய்வ பிள்ளைய அந்த நிபந்தனை என்ன? ஒரு மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறான். போட்டுவிட்டு என்ன அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறான் என்றால், பனி பெய்யும் போது தோலின் மேல் மாத்திரம் பனி பெய்திருக்க வேண்டும், பூமி எல்லாம் காய்ந்திருக்க வேண்டும். இதுதான் கிதியோன் ஒரு நிபந்தனையாக தேவனிடத்திலே வைக்கிறான். அப்படியே ஆயிற்று என்று படிக்கிறோம். ஆனாலும் அதிலேயும் அவன் திருப்தி படவில்லை. மீண்டுமாக தேவனே உம்முடைய கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக,
நான் இன்னும் ஒரு நிபந்தனைக்குள்ளாக கடந்து வருகிறேன் என்று சொல்லி என்ன சொல்கிறான் என்றால், தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் என்ன செய்திருக்க வேண்டும், காய்ந்திருக்க வேண்டும், பூமி எங்கும் பனி பெய்திருக்க வேண்டும் என்று நிபந்தனைக்குள்ளாக செல்கிறான். கர்த்தர் அப்படியே செய்து அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் உண்டு என்பதை விளங்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். அது நிமித்தமாக கிதியோனுக்குள்ளாக ஒரு பெரிய தைரியம் உண்டானது. அது நிமித்தமாக தேவன் மீதியானியரை தன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார் என்பதை கிதியோன் அறிந்து கொள்ள தேவன் அனுகிரகம் செய்தார். ஆனால் ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிதியோன் இந்த நிபந்தனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக சில காரியங்கள் அவனுடைய ஜீவியத்திலே தேவனால் உண்டாயிருந்தது. அதன் பிறகுதான் கிதியோன் நிபந்தனைக்குள்ளாக சென்றான். முதலாவது, கிதியோனிடத்திலே காணப்பட்ட சில முக்கியமான காரியங்கள் என்ன? இவ்விதமாக அவன் நிபந்தனை செய்யும் பொருட்டாக அவன் ஜீவியத்தின் ஆரம்பத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அவனிடத்திலே சில முக்கியமான காரியங்கள் காணப்பட்டன என்பதை அறிந்து கொள்கிறோம். முதலாவது, மீதியானியருக்கு தன்னுடைய கோதுமையை கொடுக்க கூடாது என்று அவன் தீர்மானம் செய்தவனாக காணப்பட்டான். அதனால் அவன் என்ன செய்தானாம், கோதுமையை போரடிக்கும்படியாக களத்திற்கு கொண்டு செல்லாமல் திராட்சை ஆலையின் பக்கத்திலே கொண்டு போனான் என்று படிக்கிறோம். இங்கே அவனுக்கு தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தோடு ஒரு பயமும் கலந்திருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, தேவ தரிசனத்தின் மூலமாக பாகாலின் தோப்பை வெட்டி தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு பலி செலுத்த வேண்டும் என்னும் கட்டளையை அவன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் தேவ சித்தம் செய்யும்படியாக நிர்ணயித்திருந்த அவன் இந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக பகலிலே இதை செய்யாமல் அவன் என்ன செய்தானாம், இரவிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றினான் என்று படிக்கிறோம். இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலேயும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று அவன் இருதயத்திலே இருந்த தீர்மானத்தை கண்ட தேவன்தான் சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறார் என்றால், தெய்வ பிள்ளையே, சத்துருக்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கி வரும்படியாக செய்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சில திட்டங்கள், சில நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய சித்தம் இன்னவா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் போது, அதை நிறைவேற்றும்படியாக நீங்கள் பிரயாசப்படும் போது, தேவன் எப்படி கிதியோன் மேல் சந்தோஷம் அடைந்தாரோ அதே போல உங்கள் மேலும் சந்தோஷப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய வாழ்க்கையிலே இறங்கி வரும்படியாக செய்வார். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் வந்து இறங்கின பின்புதான் கிதியோன் என்ன செய்கிறான் என்றால், தேவ சித்தத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக நிபந்தனைக்குள்ளாக கடந்து செல்கிறான். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய மன விருப்பத்தின்படி என்ன செய்வார்கள் என்றால் நிபந்தனைகளை செய்வார்கள். சில வேளைகளிலே அது சரிவர நிறைவேறாமல் போகும்போது என்ன செய்வார்கள், கலங்கி தேவ சித்தத்திலிருந்து தவறி விடுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் இந்த இடத்திலே கிதியோன் என்ன செய்கிறான் என்றால், பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் இறங்கின பின்புதான் நிபந்தனைக்குள்ளாக கடந்து செல்கிறான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டாயிருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீங்கள் நிபந்தனைகள் மூலமாக தேவ சித்தம் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால் தான் தேவ சித்தத்தை நீங்கள் அறியலாம் என்பதற்கு இதுவும் கூட ஒரு திருஷ்டாந்தமாக காணப்படுகிறது. ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, நீங்கள் கர்த்தரிடத்தில் நிபந்தனை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு மிகவும் தேவை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நிபந்தனை நிறைவேறினபடியால் கிதியோன் என்ன செய்தான், மீதியானியரோடு யுத்தம் செய்து ஜெயிப்பது தேவ சித்தம் என்பதை அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு அவன் என்ன செய்தானாம், யுத்தத்திற்கு புறப்பட்டானாம். அவன் தேவ சித்தம் செய்ய தீர்மானித்து புறப்பட்டதை கண்ட தேவன் மறுபடியுமாக கிதியோனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நிறைய பேரை கூட்டிட்டு போன்னு சொன்னாரா யுத்தத்திற்கு? இல்ல, கொஞ்சம் பேரை கொண்டு தம்மால் யுத்தத்தை நடத்த கூடும் என்பதை நிரூபிக்க வெறும் 300 பேரை மாத்திரம் தேர்ந்தெடுக்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். அவன் விசுவாசத்துடன் கிரியை செய்ய ஆரம்பித்ததை கண்ட
தேவன் அவன் மேல் பிரியமுற்று என்ன செய்கிறார்? மறுபடியுமாக அவனோடு பேசி மீதியானியரில் ஒருவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து என்ன செய்கிறார் என்றால் கிரியை செய்வதை பார்க்கிறோம். சொப்பனத்தின் அர்த்தத்தை அறிந்து கொண்ட கிதியோன் தைரியமாக 300 பேரை தேவ சித்தத்தின்படியே கடந்து சென்று வெட்டுக்கிளிகளை போல திரளான கூட்டமாக படுத்திருந்த மீதியானியர்கள் மேல் பூர்ண வெற்றி அடைந்தான், பூர்ண ஜெயம் எடுத்தான் என்று படிக்கிறோம். இவ்விதமாக அவன் தெய்வ பிள்ளையே தேவ சித்தத்தின்படியே இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு தப்புவித்தான். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் சில நிபந்தனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆனால் அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை அவசியமாயிருக்கிறது. தேவ சித்தம் இன்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அதை நீங்கள் செய்யும்படியாக முயற்சி எடுக்கும் போது தேவன் உங்கள் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பார். தேவன் உங்கள் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து என் மகன் என் மகள் தேவ சித்தத்தை செய்யும்படியாக பிரயாசப்படுகிறாள் என்பதை அறிந்து கொண்டு தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் வருஷிக்க பண்ணுவார், உங்கள் மேல் கட்டளையிடுவார். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நிபந்தனைக்குள்ளாக கடந்து செல்ல பண்ணுவார். நீங்கள் வைக்கிற நிபந்தனையின்படியே ஆக கடவது என்பதை அறிந்து கொண்டு தேவ சித்தம் உங்கள் மூலமாக பூர்ணமாக நிறைவேறுவதை அறிந்து கொள்ள செய்வார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, தேவ சித்தம் என்ன என்பதை ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கலாம். அதை செய்யும்படியாக நீ உற்சாகத்தோடு செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை உன் மீது வருஷிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீ வைக்கிற சில நிபந்தனைகளையும் கூட ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி காட்டி உன்னுடைய வாழ்க்கையிலே பூர்ண தேவ சித்தம் நிறைவேறும்படியாக அனுக்கிரகம் செய்வார். ஏன் நாம் இன்னொரு காரியத்தையும் கூட நாம் வேதத்திலே படிக்க முடியும். எலியேசர் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை தேடி போன வேளையிலேயும் கூட ஒரு நிபந்தனையின் மூலமாக தான் தேவ சித்தத்தை கண்டு கொண்டான். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது எலியாசர் வைத்த நிபந்தனை என்ன என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். 43ஆம் வசனம், இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானனுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீ ஆக வேண்டும் என்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எலியேசர் தன்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை தேடி போன வேளையிலேயும் கூட நிபந்தனையின் மூலமாக தான் தேவ சித்தத்தை கண்டு கொண்டான். தெய்வ பிள்ளையே, என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். ரெபேக்காள் எலியாசர் தன்னுடைய மனதிலே எண்ணி தேவனோடு நிபந்தனை செய்து கொண்ட காரியத்தின்படியே ரெபேக்காளுடைய கிரியை காணப்பட்டபடியால் 50ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சந்தேகம் இல்லாமல் தேவ சித்தத்தை உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்படியே ரெபேக்காள் தேவ சித்தத்தின்படி ஈசாக்குக்கு மனைவி ஆனாள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் உங்களுடைய சுய விருப்பத்தின்படி செய்யாதிருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய சுய மன விருப்பத்திற்கு இடம் கொடாதிருங்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் தேவ சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். எத்தனையோ காரியங்கள் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் என்று தியானித்தாலும் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு தேவ சித்தத்தை நிபந்தனையோடு கூடிய ஜபத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்பதை விளங்க செய்கிறார். அப்படியே இனி வரக்கூடிய நாட்களிலேயும் கூட நீங்கள் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்திருந்தாலும் அதற்காக நீங்கள் முயற்சிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா என்று பாருங்கள். முதலாவது. இரண்டாவது, கர்த்தர் சந்தோஷப்பட்டு உங்களோடு பேசுகிறாரா என்று பாருங்கள். பின்பு கர்த்தர் சந்தோஷப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை தருகிறாரா என்று பாருங்கள். பின்பு பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலே உங்களை வழி நடத்துகிறாரா என்று பாருங்கள். பின்பு நீங்கள் வைக்கிற நிபந்தனைகள் மூலமாக தேவன் உங்களிடத்திலே தேவ சித்தத்தை உறுதிப்படுத்துகிறாரா என்பதை அறிந்து கொண்டு பின்பு பரிபூர்ண தேவ சித்தம் செய்யும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம்
படிக்கும்போது தேவனுடைய சித்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வழி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நான் இந்த வார்த்தைகளை சற்று தீர்க்கமாக ஆராய்ந்து பார்த்தேன். தேவ சித்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வழி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ஏதாகிலும் வித்தியாசம் உண்டாயிருக்கிறதா என்பதை குறித்து சற்று தியானிக்க தேவன் கிருபை நல்கினார். நம்முடைய ஜபங்களிலேயும் கூட நாம் என்ன செய்கிறோம்? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்றால், உம்முடைய வழிகளிலே என்னை என்ன செய்யும்? நடத்தும் என்றும் ஜெபிக்கிறோம். அப்படியானால் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று ஜெபிப்பதற்கும், தேவனே உம்முடைய வழிகளிலே என்னை நடத்தும் என்று ஜெபிப்பதற்கும் ஏதாகிலும் வித்தியாசம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தபோது, தெய்வ பிள்ளையே, தேவ சித்தம் என்பதும் தேவனுடைய வழி என்று சொல்லப்படுகிறதும் ஒன்றுதான், அதிலே வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. ஆகவேதான் தேவ சித்தமாகிய தேவ வழியை அறிய வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கூறுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளாக இல்லாதிருப்பதால் நமக்கு நலமாக தோன்றும் நம் வழிகள் நிறைவேறாமற் போகின்றன. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நிறைவேறாமல் போகும்போது சிலர் கலங்கி துக்கமடைந்து தேவன் மீதுள்ள நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ தேவனுடைய வழியை அறியும் பொருட்டு அவரை இன்னும் அதிகமாக தேடுகிறார்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் போது, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். ஆசாப் என்னும் சங்கீதக்காரன் சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே எழுதுகிறான், உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று என்று எழுதுகிறான். என்றாலும் மனுஷனால் ஆராய்ந்து அறிய முடியாத அவருடைய வழி உத்தமமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வழி உத்தமமாக காணப்படுகிறது. ஆகவேதான் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனுடைய வழி உத்தமமானது என்று படிக்கிறோம். இந்த உத்தம அல்லது பூரண வழியை மனுஷன் தனக்குள்ள சொற்ப அறிவினாலே என்ன செய்து விட முடியாது என்றால் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தரே அதை என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதற்கு இணங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தரே எனக்கு முன்பாக கடந்து சென்று போதிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டு தேவனால் வழி நடத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி வழி நடத்தப்படும் போது அவருடைய வழிகள் உத்தமமானது என்பதை அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவ சித்தத்தை அறிந்து அப்படியே செய்வதால் நாம் பூலோகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜீவிப்பது மாத்திரமல்ல, பரலோகத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சவுலை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது, தேவ சித்தத்தை சற்றும் அறியாத சவுலாயிருந்த பவுலை தேவன் புட்டித்த போது அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, சவுலாயிருந்த பவுல் தேவனால் பிடிக்கப்பட்டான். பிடிக்கப்பட்ட போது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பவுல் அறியாதவனாக காணப்பட்டான். அவனுடைய வேண்டுதல்கள் எப்படி காணப்பட்டது? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இந்த கேள்விக்கு மனதுருகின தேவன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சித்தத்தை போதித்து பின்னாட்களிலே பவுல் இவ்விதமாக சொல்லும்படியாக ஒரு நற்சாட்சியை உண்டாக்கினார்.
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். பவுல் தேவனால் போதிப்பிக்கப்பட்டான். பவுல் தேவனால் நடத்துவிக்கப்பட்டான். பவுல் தேவனுடைய வழி என்ன என்பதை அறிந்து கொண்டான். என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று பவுல் கேட்டபோது, ஒரு மனதுருகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டியது என்ன, நீ நடக்க வேண்டிய வழி என்ன, நீ பேச வேண்டியது என்ன, நீ செய்ய வேண்டிய ஊழியம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் அவனுக்கு போதித்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இது ஒவ்வொரு நாளும் போதித்து அவனை வழி நடத்தக்கூடியவராய் இருந்தார். ஆகவே பவுல் சந்தோஷத்தோடு சொல்லுகிறான், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் தேவனால் வழி நடத்தப்படும் போது, நீங்கள் தேவனால் போதிப்பிக்கப்படும் போது கிறிஸ்துவின் சிந்தையை அடைகிறீர்கள். ஆகவேதான் அங்கே சொல்லுகிறான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்கிற ஒரு ஜெய தோனியை முழங்குவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதை நம்புகிற நாம், அவர் நமக்கு வழியை போதிப்பிக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தேவன் தம்முடைய வழியை போதிப்பார்? எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியை போதிப்பார் என்பதை தியானிக்கும் போது, முதலாவது சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை தேவன் போதிக்கிறார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சித்தத்தின்படி வழி நடத்தப்படுவதும் தேவனுடைய வழிகளிலே நடத்தப்படுவதும் ஒன்றுதான். அப்படியே தேவன் பவுலை அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்தினார். அப்படியே தேவன் பவுலை அவருடைய வழிகளிலே நடத்தினார் என்றால், பவுலுக்குள்ளாக சில நல்ல அனுபவங்கள் உண்டாகும்படியாக தேவன் அனுகிரகம் பண்ணினார். நீங்களும் கூட இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக எப்படிப்பட்ட அனுபவங்களோடு காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விளங்க செய்யக்கூடியவராய் இருக்கிறார். முதலாவது இங்கே படிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? தம்முடைய வழியை என்ன செய்கிறார்? போதிக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோசே என்கிற தேவ மனிதனை குறித்து பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் சாந்த குணமுள்ளவன் என்று தேவன் தாமே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே சாந்தத்தை குறித்து நாம் மிகவும் நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கும் போது, பொதுவாக தொல்லைகள் மத்தியிலே அமைதியாக இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக மற்றவர்கள் பேசி கிரியை செய்யும் போதும் கூட அமைதியாக இருப்பதுதான் சாந்த குணம் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே பல தொல்லைகள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வரலாம், அவைகளின் மத்தியிலே நீங்கள் அமைதலாக இருக்கலாம். அது அல்ல சாந்த குணம். இன்னும் நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கும் போது, உங்களுக்கு விரோதமாக சிலர் பேசுவார்கள். அப்படி பேசும் போதும் கூட அதை கேட்டு அதை தாங்கிக் கொண்டு அவைகளின் மத்தியிலே சாந்த குணத்தோடு காணப்படுபவன் தான் உண்மையாகவே சாந்த குணம் உள்ளவன். இதை நான் எதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன் என்றால், மோசேக்கு விரோதமாக பேசினார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கும் போது, அவ்விடத்தில் மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசினார்கள் என்று படிக்கிறோம். அதை மோசே கேட்டதாகவோ மறு உத்தரவு கொடுத்ததாகவோ நாம் இங்கே வாசிக்க முடிகிறதில்லை. ஆனால் ஒன்று, கர்த்தர் அதை கேட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கேட்டது? மோசே கேட்டதாக சொல்லப்படவில்லை. யார் கேட்டது? கர்த்தர் அதை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தனக்கு விரோதமாக மற்றவர்கள் பேசினதை கேட்கவில்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். தனக்கு விரோதமாக வந்த காரியங்களை தான் காணாதவனும் கேளாதவனும் போல் இருந்து அவன் சாந்த குணத்தை வெளிப்படுத்தினான்.
தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, தாவீது சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்பதை எழுதுவதை நிரூபிப்பது போல சங்கீதம் 103 சங்கீதம் 7 படிக்கிறோம். அவர் தமது வழிகளை மோசேக்கு தெரிய பண்ணினார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், சாந்த குணமுள்ளவனாயிருந்த மோசே தேவனுடைய வழியை அறிந்து கொண்டான். நீங்களும் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும் போது அவர் தமது வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினது போல உங்களுக்கும் தம்முடைய வழியை தெரிந்து கொள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். சாந்த குணமுள்ளவர்களாய் இருங்கள், கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வார். இரண்டாவதாக, தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளும் விதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டிய அனுபவம் என்ன? வாசியுங்கள். சங்கீதம் 25 சங்கீதம் 12 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக காணப்படுகிறானோ அவனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை போதிக்கிறார். ஸ்தோத்திரம். என் மகனே, என் மகளே, நான் உன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்கிற வழி இதுதான், இதிலே நட என்பார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சில அனுபவங்களை தியானிக்கும் போது, முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 13 வாசிக்கும் போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயமாகும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படியானால் தீமையை வெறுக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்பதை எதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்? ஒரு மனுஷன் மற்றவனுடைய பொருளின் மேல் ஆசை வைத்து அதை எடுத்துக்கொள்ளும் சந்தர்ப்பம் இல்லாதபடியால் அத்தீமையை செய்யாதிருக்கலாம். ஆனால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. ஸ்தோத்திரம். ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். நான் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே என்னோடு பணிபுரிகிற அநேகர் காணப்பட்டார்கள். சிலர் தங்களுடைய மேஜையின் மேலேயே விலையேற பெற்றவைகளை வைத்து செல்வார்கள். சிலர் அவைகளை மேஜைக்குள்ளாக வைத்து பூட்டிவிட்டும் செல்வார்கள். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே அலுவலகத்திலே யாரும் இல்லாத வேளைகளிலே நாம் போய் இருந்து வேலையை சீக்கிரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சமயத்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்தி அலுவலகத்திலே இருந்திருக்கிறேன். அப்பொழுது நான் மற்றவர்களுடைய மேஜையை பார்க்கும் போது அநேக விலையேற பெற்ற பொருட்கள் காணப்படும். நான் என்ன செய்திருக்கலாம் என்றால், மற்றவர்களுடைய பொருளின் மேல் ஆசை வைத்து யாரும் இல்லை என்று சொல்லி அதை என்ன செய்திருக்கலாம்? ஒன்றை எடுத்துக்கொண்டு எனக்கென்று அதை அபகரித்திருக்கலாம். அப்படி நான் அபகரித்து நான் எனக்கென்று மற்றவர்களுடைய பொருளை ஆசை பட்டு எடுத்து வைத்துக் கொள்வேனே, ஆனால் அதை நாம் திருட்டுத்தனம் என்று சொல்லுவோம். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அந்த பொருளின் மேல் ஆசை வைத்து அந்த பொருளை எடுத்து விட்டால் எப்படியும் மற்றவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த பொருளின் மீது ஆசைப்பட்டாலும் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களே என்று சொல்லி மற்றவர்களுடைய பொருளின் மேல் ஆசை வைத்து அதை எடுத்துக்கொள்ளாதிருப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்றால், முதலாவது மற்றவர்களுடைய பொருளின் மேல் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. இரண்டாவது, மற்றவர்களுடைய பொருளின் மேல் ஆசை வந்தாலும் அந்த ஆசை உள்ளத்திற்குள் வராதபடி என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய வழியை போதிக்கிறாராம். இதுதான் நீ நடக்க வேண்டிய வழி என்று அறிந்து கொள்ள செய்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு விரோதமாக வருகிற எண்ணங்கள், யோசனைகள், அவைகளையெல்லாம் எதிர்த்து வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அறிந்து வாழ தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு திருஷ்டாந்தத்தை நாம் வேதத்திலே படிக்க முடியும். தாவீதுக்கு
தன் சத்துருவாகிய சவுலை கொல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. அவன் அவ்விதமாக செய்யாமல் இருப்பதை யார் கண்டதென்றால் தாவீதினுடைய போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள்? காண்கிறார்கள். தாவீதுக்கு சத்துரு யாரு? சவுல் தான். ஆனா சத்துருவாகிய சவுலை கொல்லும்படியாக அநேக சந்தர்ப்பங்கள் யாருக்கு கிடைக்குது? தாவீதுக்கு கிடைக்குது. ஆனா தாவீதோ என்ன செய்கிறான் என்றால், சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் என் கையை என்ன செய்யக்கூடாது? நீட்டக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு விரோதமாகவே சவுல் எழும்பி இருந்தும் கூட அவனை கொலை செய்யாதபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொண்டான். இதை யார் கவனிச்சுட்டே வர்றதுன்னா தாவீதுடைய போர் சேவகர்கள் கவனித்து கொண்டே வருகிறார்கள். இந்த தாவீதுக்கு மிகவும் தொல்லையாய் இருப்பதே யாருதான்? சவுல் தான். ஆனா இந்த சவுலை கொல்லணும்னா தாவீது என்ன செஞ்சிடலாம்? எளிதாக கொலை செய்து விடலாம். அதற்கேற்ற அநேக சந்தர்ப்பங்கள் உண்டாகி இருக்கிறது. ஆனாலும் தன்னை துரத்தி கொண்டே வருகிற சவுலை கொல்லாமல் எங்களுடைய எஜமானனாகிய தாவீது விட்டு விடுவது சரியோ என்கிற எண்ணம் யாருக்குள்ளாக வருகிறது என்றால் தாவீதினுடைய போர் சேவகர்களுக்குள்ளாக வருகிறது. ஆகவே இந்த தாவீதினுடைய போர் சேவகர்கள் யாரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் என்றால், இதோ தாவீதினிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். எதற்காக? இதோ சவுலை கொன்று போடும்படியாக அனுமதி கேட்கிறார்கள். தாவீது தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்த மனுஷனாய் இருந்தபடியால் அதற்கு என்ன செய்யவில்லை? அனுமதி கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த எண்ணத்தையே தாவீது என்ன செய்தான்? பகைத்து அதற்கு தடை பண்ணினான் என்று படிக்கிறோம். ஆகவேதான் தாவீதுக்கு கர்த்தர் பல விதங்களிலே தம்முடைய வழியை போதித்தார். அவன்தான் எழுதுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தெய்வ பிள்ளையே, சாலோமோன் ஆலயத்தை கட்டி இருந்தாலும் கூட அதனுடைய மாதிரியை, அதனுடைய பிளான கர்த்தர் யாருக்கு தான் கொடுத்தாரு? தாவீதுக்கு தான் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தாவீதுக்கு தான் தேவன் போதித்தார். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு கட்டடத்தின் மேன்மை அதன் பொருட்களில் மாத்திரமல்ல தெய்வ பிள்ளையே, அதன் மாதிரியிலேயும் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். 1 நாளாகமம் 25:5 வாசிக்கிறோம், இந்த ஆலயம் கீர்த்தியும் மகிமையுடையதாக விளங்கினது என்று படிக்கிறோம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் காணப்பட்டது என்று படிக்கிறோம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 32, 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், யூதருக்கும் பிரைஸ் தி லார்ட் அந்நியருக்கும் கூட ஆசீர்வாதமாக காணப்பட்டது என்று படிக்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது இதை கட்டுவதற்கு தேவையான பொருட்களையும் தாவீது சேகரித்து வைத்தான் என்று படிக்கிறோம். இந்த மகத்துவமான ஆலயத்தின் மாதிரியும் கூட தாவீதுக்கு காண்பிக்கப்பட்டு பொருட்களையும் தாவீது சேகரித்து வைத்தபடியால் இந்த ஆலயத்தை கட்டினதின் முக்கிய கீர்த்தி சாலோமோனுக்கு அல்ல, தாவீதுக்கே உரியது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தெய்வ பிள்ளையே, பாருங்கள், இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். காரணம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை அறிந்து கொண்ட தாவீது அதற்கு ஏற்ற ஜீவியம் செய்யும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தபடியால் தேவன் தாவீதுக்கு தம்முடைய வழியை காண்பித்தார். ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிற மாதிரியை கொடுத்தார். தேவ சித்தம் செய்யும்படியாக அவனை வழி நடத்தினார். உங்களையும் தேவன் வழி நடத்துவார், வழியை காண்பிப்பார், தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக காணப்பட வேண்டும், தீமையை வெறுத்து விட்டுவிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யார்? தீமையை வெறுத்து விட்டுவிடுகிற மனுஷன் தான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யார்? உபாகமம் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவான் என்று படிக்கிறோம். ஸ்தோத்திரம். யார் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு பயப்படுகிற
மனுஷனாக காணப்படுவான். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வார் என்றால் அவருடைய சித்தத்தை விளங்க செய்யக்கூடியவராக காணப்படுவார். ஸ்தோத்திரம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? இரக்கங்களை 1000 தலைமுறை மட்டும் கட்டளையிடுவார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீங்க கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் போது தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய இரக்கங்களை 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறார்? விளங்க செய்கிறார். 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறவராக காணப்படுகிறார். ஆகவே இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாழும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, உம்முடைய கற்பனைகளின்படி ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால் 1000 தலைமுறை மட்டும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் இரக்கம் பாராட்டுகிற தேவனாகவே காணப்படுகிறார். நல்லவராகவே காணப்படுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே காணப்படுகிறார். வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவராகவே காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை நாம் என்ன செய்ய முடியாது என்றால் தேவன் மேல் அன்பில்லாமல் என்ன செய்ய முடியாது? கை கொள்ளவே முடியாது. ஸ்தோத்திரம். எப்படி ஒரு புருஷன் மேல் ஒரு மனைவிக்கு உண்மையான அன்பு இருக்கும் போது அந்த மனைவியானவள் என்ன செய்கிறாள்? அந்த அன்பு நிமித்தமாக தான் புருஷனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாள். அது அவளுக்கு கடினமாக இருப்பதில்லை. அதுபோலதான் நம்முடைய வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளும் நீங்கள் கை கொள்ளும்படியாக உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டிய அனுபவங்கள் என்னவென்றால் தேவ அன்புதான். தேவ அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான், அன்பினால்தான் தேவனுடைய கற்பனைகளை என்ன செய்ய முடியும்? கை கொள்ள வைக்க முடியும். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் அந்த என்னுடைய 2 பிள்ளைகளிடத்திலேயும் சில கட்டளைகளை கொடுக்கிறேன். இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன், இன்ன விதமாக நடவுங்கள் என்று சொல்லுகிறேன். அந்த பிள்ளைகள் வேண்டுமானால் என் மீது உள்ள பயத்தினாலே அந்த கட்டளைகளை என்ன செய்யலாம்? நிறைவேற்றலாம். ஆனால் பயத்தினாலே நிறைவேற்றுகிறார்கள் என்றால் நான் இல்லாத சமயத்திலே அந்த பயம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது. அவர்கள் நான் சொல்லுகிற கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளாதவர்களாக போய்விடுவார்கள். ஆனால் உண்மையாகவே என் மீது என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் அன்பு இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நான் சொன்ன கட்டளைகளை, நான் சொன்ன வாக்குகளை அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் பாதுகாத்து கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. தேவனுடைய கற்பனைகளை அன்பில்லாமல் கடமைக்காகவும் கை கொள்ளலாம், அன்புடனும் கை கொள்ளலாம் என்று அறிந்து கொள்கிறோம். அன்பில்லாமல் கடமைக்காகவும் நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளலாம், அன்புடனும் அதை என்ன செய்யலாம்? கை கொள்ளலாம். ஒருவன் தேவன் என்னை தண்டித்து விடுவாரோ என்று பயத்தினால் சில பாவங்களை விட்டு ஓய்கிறான். வேறொருவனோ தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்று பயந்து கடமைக்காக காயினை போல ஏதாயிலும் கொஞ்சத்தை கர்த்தருக்காக செலுத்தக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனாலும் வேறு சிலரோ கர்த்தராகிய இயேசு எனக்காக ஜீவனை விட்டாரே என்ற சிந்தையுடன் தேவ அன்பினாலே பாவத்தை விட்டு ஓய்கிறான். அப்படியே தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் என்னை அடிச்சிருவாரு, தேவன் என்னை அடித்து போடுவார்னு பயத்தோட பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களா? அல்லது பாவம் செய்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு சொல்லி பாவம் செய்யாம இருக்கீங்களா? இல்ல, எனக்காக இயேசு ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு, அந்த அன்பு எனக்குள்ளாக நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி பாவத்தை விட்டு ஓய்கிறீர்களா? யார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பாவத்தையும் விட்டு ஓய்வார்கள் என்றால் ஆசீர்வாதத்திற்காக ஜீவிக்கிறவர்கள் அல்ல. ஏதோ கர்த்தர் என்னை அடிச்சிருவாருன்னு சொல்லி பயப்பட்டு பாவம் செய்யாதவர்களாக ஜீவிப்பவர்கள் அல்ல. உண்மையாகவே தெய்வ சிநேகத்தால் நிரம்பி தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு இயேசு எனக்கு எல்லாவற்றையும்
அர்ப்பணித்திருக்கிறார், அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு யார் கிறிஸ்துவின் மேல் பூர்ண அன்பை வைத்து பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வது கடினமாயிராது. அவர்களுக்கு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வது லெகுவாய் இருக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் மிகவும் தாழ்மையும் மன சாந்தவுமாயிருக்கிறேன், என் நுகத்தடியை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் ஒருவேளை அவருடைய நுகத்தடியாக உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவின் மேல் தெய்வ சிநேகம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமானால், அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி எனக்காக மரித்து பாதாளத்தின் வல்லமையிலிருந்து சாத்தானின் பிடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இயேசு எனக்காக ஜீவன் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு எனக்கு ஜீவன் கொடுக்கவில்லை என்றால் என் ஆத்துமா பாதாள அழிவுக்கு நேராக சென்று விடும் என்கிற எண்ணத்தோடு இயேசு எனக்கு செய்த காரியத்தை வேறு ஒருவரும் என் வாழ்க்கையிலே செய்ய இயலாது என்கிற அந்த தெய்வ அன்பினாலே நெருக்கி ஏவப்பட்டு யார் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு ஏக புத்திரனாக கொடுத்த ஈசாக்க நீ மோரியா மலைக்கு கொண்டு போய் எனக்காக பலி செலுத்துன்னு சொன்னாரு. ஆபிரகாமுக்கு அதை நிறைவேற்றுவது கடினமாய் இருக்கவில்லை. காரணம் என்ன? ஈசாக்கின் மீது அவன் வைத்திருந்த அன்பை விட ஈசாக்கை கொடுத்த தேவன் மேல் அவன் அன்பு வைத்திருந்தான். பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தேவன் மேல் பூர்ண அன்புடையவனாக காணப்பட்டான். பயம் இல்லை. ஈசாக்கை மோரியா மலைக்கு கொண்டு சென்றான். இதோ கத்தியை ஓங்கினான். கர்த்தர் சாட்சி கொடுத்தார், பிள்ளையாண்டான் மேல் கத்தியை ஓங்காதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை ஓங்காதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சாட்சி கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சந்தர்ப்பங்கள் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நேரம் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் காலங்கள் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சூழ்நிலைகள் வரும். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று இதோ சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நாட்கள் வரும். அந்த நாளிலே நீங்கள் கர்த்தாவே, எல்லாரை பார்க்கல நான் உண்மையே நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்க செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்பொழுது என் மகனே, இப்பொழுது என் மகளே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி என்பதை அறிந்து கொண்டேன் என்பார். ஈசாக்கை கொடுத்த தேவன் இப்பொழுது ஈசாக்குக்கு அவனுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியின் மணலத்தனையாகவும் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உன்னுடைய ஊழிய பாதையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே விளங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தாவே, எல்லாரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டேன். ஆபிரகாம் மூலமாகவும் அறிந்து கொள்கிறேன். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை விளங்க செய்தான். தன்னுடைய சொந்த மகனையே பலி செலுத்தும்படியாக நீர் கேட்டபோது பலிபீடத்திலே வைத்தான். கர்த்தாவே, அது நிமித்தமாக தேவனுடைய நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய வாக்கையும் கனப்படுத்துகிறவனாய் இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மீதியுள்ள பூலோகத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட்டி கொடுத்தீரே. என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாரும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமாக பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும்
பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற என் தேவனென்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் தேவனென்றும் பெரியவரே, நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உங்களுடைய அடையாளத்தையே மாத்திடுவாரு. உங்களுடைய அடையாளத்தையே மாற்றிடுவாரு. உலகம் உன்னைய இன்னான் என்று அடையாளப்படுத்தும் விதமாக கனவீனப்படுத்தலாம். ஆனா கர்த்தரோ, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய புத்திரி என்று அடையாளப்படுத்தி உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? தேவனுடைய வழி உத்தமமானது என்பதை உங்கள் வாழ்க்கையிலே விளங்கச் செய்வார். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். ஒரு தலபல வரத பதிலவே அன்பினாலே கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு தலபல வரத பதிலவே பவுல் சொன்னது போல அந்த தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்கிற அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்படியாக இந்த ஒரு ஓய்வு நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதிலவே கர்த்தாவே, நீர் அடித்து விடுவீர் என்கிற பயத்தினால் அல்ல, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினால் அல்ல, உன் மீது வைத்திருக்கிற உண்மையான அன்பினாலே, நிறைவான அன்பினாலே உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள போகிறேன் என்று ஒரு நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திலே காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே தேவ சித்தம் என்ன என்பதையும் தேவனுடைய வழி என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷம் உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும். நீங்கள் பாடி மகிழ்வீர்கள். வேதத்தில் உள்ள அதிசயங்களை தியானிக்கும்படியாக தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள். ஒரு தலபல வரத பதிலவே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் சில வேளைகளிலே நிபந்தனையோடு ஜெபிக்கும் போதும் அவைகள் நிறைவேறுவதை அறிந்து கொள்ள செய்வார். ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதிலவே பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. தேவநாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக செய்வார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? 2 நிமிடம் ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமா? கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் மீது, நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் மீது. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். பேதுரு பின்மாறிதான் போனான். மீன் வலையை எடுத்துக்கொண்டு போனான். ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கேட்ட ஒரே காரியம், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் அவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். உண்மையாகவே பின்மாறி போன பேதுரு இப்பொழுது மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாறினான். ஆடுகளை மேய்க்கிறவனாக மாறினான். கடைசி பரியந்தம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நின்றான். தலைகீழாக சிலுவையிலே அறையப்படும்படியாக ஒப்பு கொடுத்தான்.
நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் மணல் தான் என்று சொல்லப்படும்படியாக உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று தீர்க்க தரிசனமாக சொன்ன தேவனுடைய வாக்கு நிறைவேறும்படியாக அவனுடைய ஜீவியம் காணப்பட்டது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நான் உம்மை முழுமையாக நேசிக்க போகிறேன் என்கிற நல்ல தீர்மானத்தோடு தேவ சமூகத்திலே ஒரு நல்ல தீர்மானத்தோடு காணப்படுவாயானால் அநேக ஆடுகளை மேய்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுப்பார். அநேகரை நீதியின் பாதையிலே வழி நடத்தும்படியாக செய்வார். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஒரு தலபல வரதபதலபே, உன் வாழ்க்கையின் முடிவு சாட்சியாயிருக்கும். உன் வாழ்க்கையிலே நீ நடந்து சென்ற பாதைகள் உத்தமமானது என்பதை அறிந்து கொள்வாய். கர்த்தரால் வழிநடத்தப்பட்டாய் என்பதை தேவன் விளங்கச் செய்வார். இந்த அடியை பாடுவோமா? கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்கோமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமீதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்கோமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமீதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வழியிலே, தேவ சித்தத்தின் பாதையிலே வழிநடத்தி செல்லும்படியாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பு மகா இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளிலும் ஒரு சிலராய் இந்த சமூகத்தில் கர்த்தாவே காத்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தாவே கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் இப்போது கேட்ட உமது வசனத்தின் படியாய் கர்த்தாவே கிதியோனை போல கர்த்தாவே பரிசுத்தாவின் துணையோடு நிபந்தனை மூலமாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மோசேயை போல எங்கும் உமது சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலும் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக சாந்தமாக இருந்து உமது சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்று அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த வேளையிலே ஆண்டவரே நீர் உதவி செய்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தாவீதை போல கர்த்தாவே நீர் எங்களை போதித்து எங்களை வழிநடத்தும். தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை உம்மது பார்வையிலே ஆண்டவரை உமது ஆண்டவரை வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தாவே எங்கும் ஆண்டவரே எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே அந்த
சர்டிஃபிகேட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய இரக்கம் செய்ய நீர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் கை கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவாகிய உம்மேல் மட்டும் பூரண அன்பை வைத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமது கற்பனையும் கட்டளையும் எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டவரே பரலோகத்தின் பாதையிலே எங்களை நீர் அழைத்து செல்வீர் ஆண்டவரே. அந்த உறுதியோடு கர்த்தாவே இந்த காலை வேளையில் நாங்கள் உமது சமூகத்தில் ஆண்டவரே சந்தோஷம் அடைகிறோம் சுவாமி. கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உமது கற்பனைகளும் கட்டளையும் பூர்ண அன்பை பெற்று கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே கிருபை தர வேண்டுமாய் எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன்தாமே நிபந்தனையோடு கூடிய ஜெபத்தின் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள செய்வாராக. தேவனுடைய வழி இன்னது என்பதையும் தேவனுடைய சித்தத்தின் பாதை இன்னது என்பதையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாகவும் சாந்த குணத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்ள இனி வரக்கூடிய நாட்களிலேயும் தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.